ஹாய் ஹலோ மை டியர் மக்களே, நம்ம இன்னைக்கு வேர்ல்ட் ஆஃப் இம்மார்டல்ஸ் அனிமோட 6th எபிசோட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எபிசோடு எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும். போன எபிசோடோடைய எண்டிங்கில் நம்ம ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்களுடைய கதையை முடிக்கிறதுக்கு தயாராகி இருப்பான். இப்போ அதிலிருந்து தான் எபிசோடு கண்டினியூ ஆகுது. ஐனஸ், இப்போ அவனுடைய உயிரே உங்களுடைய கையில் தான் இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி கூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்றத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க சிரிக்கிறத பாக்குறதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். இன்னைக்கு நான் உன்னுடைய கதையை முடிச்சு உன்னுடைய எலும்பை எல்லாத்தையும் சாம்பலாக்க போறேன்டா. நம்ம 2 பேரும் ஒரே இடத்துல இருந்து வந்திருந்தாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பார்த்தா அது எல்லாம் அப்படியே கிராக் விட ஆரம்பிச்சிருது. என்ன, உன்னை சீல் பண்ணதுக்கு அப்புறமும் நீ விட்டு கொடுக்க மாட்டியா? உன்னுடைய உயிரை நான் எடுக்காம விட மாட்டான்டா. பார்த்தா நம்ம ஹீரோவோ அவனுடைய வைடு ஸ்பேஸுக்குள்ளார இருக்கிற சக்தியை யூஸ் பண்ணவும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எல்லாம் சுத்தி வந்து அவ போயிட்டு அப்படியே கீழே விழுந்துறா. நம்ம ஹீரோவோ அதுல இருந்து வெளியில வந்துட்டு, நான் இன்னும் குஷுவால இருக்கிற என்னுடைய ஃபேமிலியை சந்திக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒன்ன மாதிரி ஒருத்தங்க கிட்ட நான் எப்படி தோத்து போவேன்னு நினைச்சேன். மைனஸ் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய புறான அனுப்பி அதை எல்லாத்தையும் தடுத்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்கலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜியை பயன்படுத்தி அந்த புறானை கண்டம் துண்டமாக வெட்டி தள்ளிட்டு அவங்களையும் அந்த ஐஸுக்குள்ள இருந்து வெளியில வர வச்சுட்டு, உங்க எல்லாருக்கும் அடிபட்டிருக்கு, அதனால உங்களால அவங்கள எதிர்த்து சண்டை போட முடியாது, நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்பி போங்க, நான் இவங்களை சமாளிச்சுக்கிறேன். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து வேற பக்கமா ஓட ஆரம்பிச்சாரான். அந்த பையன் போற பக்கம் தான் சாகாத ராஜா இருக்கிறான். அவனே அவனுடைய சாவை தேடி போறான். நம்ம அந்த சைடு போக வேணாம். கொஞ்ச நாள்லயே அவன் 2வது லெவலுக்கு போய் சேர்ந்துட்டான். நம்ம அவனை தப்பிக்க விட்டுட்டா அதுக்கப்புறம் அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா ஐனஸ், நம்ம மட்டும் அந்த சாகாத ராஜாவை எழுப்பிட்டா நம்ம எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்காம காட்டுக்குள்ளார வந்துட்டு அவன் செத்து போயிட்டான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இமிடியேட்டா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். கேட்டுச்சு இல்லடா, சீக்கிரமா நம்ம அவன் அந்த சாகாத ராஜா இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவனை கண்டுபிடிச்சு சாகடிச்சாகணும். பார்த்தா அந்த இடத்துல இருந்து பாய்சன் கேஸ் வந்து ஒருத்தனை தாக்க ஆரம்பிச்சிருது. எதுக்காகடா நின்றுகிட்டு இருக்க, வாடா சீக்கிரம் போலாம். பார்த்தா அவனுங்க எல்லாம் ஒரு மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஐனஸ், இது நல்லதுக்கு இல்ல, வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம். யங் மாஸ்டர் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவ டக்குன்னு அவனை வெட்டி தள்ளிட்டு, எதுக்காக நின்றுகிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அவங்கள சாவடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்க. அவனுடைய ஸ்க்ரோலை பயன்படுத்தி அவனுங்களுக்குள்ளார இருந்த பாய்சனஸ் சரி பண்ணிடுறான். என்ன ஐனஸ், எங்க போனாங்க? யங் மாஸ்டர், இதுக்கப்புறம் நம்ம போக வேணாம், இந்த பக்கம் தான் அந்த சாகாத ராஜா இருக்கான், என்கிட்ட இன்னொரு பியூரிஃபிகேஷன் ஸ்க்ரோல் இருக்கு, இது மூலமா ஐனஸை கண்டுபிடிச்சிட்டு நம்ம சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிடலாம். நான் அவங்கள விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டேன், அதனால என்ன அவங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்குள்ள போகவும் அந்த இடத்துல ஒரு எலும்பு கூட கட்டி போட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவன் கூட இருக்கிற ஆளோன்னு நினைச்சு கிங் ஆஃப் எல்லுன்னு கூப்பிடவும் அதுல இருந்து வேறுங்க எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை இழுத்துக்கிட்டு போயிடுதுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அவ்வளோ அந்த பாய்சனஸ் கேஸ்ல ஒன்னும் முடியாம நடந்து வந்துகிட்டு இருந்துட்டு, நான் ஒரு மான்ஸ்டர் ஆகிறதுக்கு பதில் இறந்தே போயிடுவேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. பார்த்தா நம்ம ஹீரோவை வேற ஏதோ ஒரு இடத்துல தூக்கிக்கிட்டு வந்து போட்டு விட்டுருது. அந்த இடத்துல தான் அந்த இம்மார்டல் கிங் இருக்கான். என்ன இந்த இடத்துல டெத் ஆர் ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வெயின் எல்லாத்தையும் லிவிங் கிரியேச்சரை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு அதோடைய உடம்புல இருக்கக்கூடிய லைஃப் எனர்ஜி எடுத்து இந்த இம்மார்டல் கிங்க உயிரோட வர வைக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தப்பிக்கலான்னு ட்ரை பண்ண அவனை அந்த டெத் எனர்ஜி வந்து தாக்கிடுது. என்ன இந்த டெத் எனர்ஜி இவ்வளவு வேகமா பரவிக்கிட்டு இருக்கே, நான் எப்படியாவது இதுல இருந்து தப்பிச்சாகணுமேனு சொல்லிட்டு இருக்கேன். அந்த பாய்சனஸ் கேஸ் ஒரு துணியில பட்டு மறைஞ்சு போயிடுது. என்ன இந்த இடம் ஃபுல்லாவே டெத் எனர்ஜியா இருக்கு, ஆனா இந்த துணி அதுங்களால ஒண்ணும் பண்ண முடியல, இது என்ன மாதிரியான துணின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு போக அவ அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்ன நீயா உன்னை சாவடிச்சு புதைக்கிறதுக்கு இந்த இடம் பர்ஃபெக்டா இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக திருப்பி அவளுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது.
நீயும் நானும் ஏற்கனவே வாய்வா சாவான்ற போராட்டத்துல இருக்கும், அதனால இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரவா அந்த துணியை எடுக்க போக அவ அதை பார்த்துட்டு அப்படின்னா இந்த துணியால டெத்த பிளாக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு வேகமா வந்து அந்த துணியாவை எடுக்கிறா. அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோவா உள்ளாரியே இந்த இடத்த சுத்தி இந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி போய்கிட்டு இருந்துச்சுன்னா டெத் எனர்ஜியோடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகி அவன் எழுந்துப்பானே, இப்படி நடக்க கூடாது, இது நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் அந்த துணியை இழுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அவன் எழுந்துக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன இம்மார்டல் கிங்கு எழுந்துட்டானோ, நம்ம அவனை ஏவிட்டோம், நம்ம எல்லாரும் இப்ப சாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்ம ஹீரோவை அடிக்க வர நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு அந்த துணியை இழுத்துட்டு அப்படியே அவ கையில இருக்கிற சுவாடியும் வாங்கிடுறான். அவளுக்கும் திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. ஜாவோலின், நீ இன்னும் ரியாலிட்டிய புரிஞ்சுக்காமலே இருக்க, நீ என்ன இன்னும் பிரின்சஸ் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்ப எல்லாருமே வாய்வா சாவான் தான் போராடிக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்துல இருக்கிற யாருமே உன்னுடைய ராயல் ஸ்டேட்டஸ மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராயல் ஃபேமிலியை சேர்ந்த என்ன எதிர்த்து பேசுவ? இதுக்கு முன்னாடி அந்த புகையை போட்டு என்ன சாவடிக்க நினைச்சதுக்கு நீ அசிங்கப்படணும்டா. அதுக்கு நம்ம ஹீரோவோ, நான் உன்னை சாவடிக்க நினைச்சது உண்மைதான், ஆனா நான் அந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இன்னும் என் கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க? என்னுடைய தலைவலிக்குது, நீ அன்னைக்கே ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்றத இன்வெஸ்டிகேட் பண்ணி இருந்தனா உனக்கு எல்லாம் தெளிவா புரிய வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே அவளோ அதுக்கு முன்னாடி நடந்ததை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐனஸ், உங்களுக்காகவே நான் சில பேர் அனுப்பி இந்த பூவை பிரிச்சுக்கிட்டு வர சொன்னேன், நீங்க இந்த இடத்துலயே அமைதியா வாயலாம். ஐனஸ், இத லாடு கூயான் இந்த இடத்துல வச்சுட்டு வர சொன்னாரு. யக்ஷு சான், நீ சொல்றதான் நான் நம்புவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மத்தவங்கள ஒன்னால சரியா புரிஞ்சுக்க கூட முடியல, அப்புறம் எப்படி ஒன்னாலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அந்த டெத் எனர்ஜி எல்லாம் நம்ம ஹீரோவை நோக்கி வரவும் நம்ம ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துட்டு உன்னை சுத்தி டெத் எனர்ஜியா சூழ்ந்துகிட்டு இருக்கு. நீ போய்க்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல, அதனால உன்னுடைய கதையை நீயே முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்க. அந்த குதிரை அவளை காப்பாத்துற மாதிரி வந்துருது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா யங் மாஸ்டர் 3 ஸ்கெலட்டனும் அந்த பக்கம் தான் ஓடி போச்சு. நான் பார்த்தேன், எதுக்காகடா வெயிட் பண்றீங்க, வாங்கடா போயிட்டு அதை பிடிக்கலாம். என்னுடைய உடம்புல இருந்த டெத் எனர்ஜி எல்லாம் மொத்தமா வெளியில போயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த கிளாத்தால எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல. அப்படியே அந்த எலும்பு குடுங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சேர்ந்துருது. நான் உங்க எல்லாரையும் பாப்பன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. டே யக்ஷு சான், ஐனஸ், நீ என்னடா பண்ண? அவனை விடாதீங்கடா, சீக்கிரம் அவனை சாவடிங்கடா. டே யக்ஷன், உனக்கு எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்ல, அதனால நம்ம 2 பேரும் இந்த பிரச்சனையை இதோட நிறுத்திக்கலாம்டா. என்னடா இந்த நேரத்துல வந்து பிரச்சனையை விட்டு நீ வெளியே போகலான்னு நினைக்கிறியா? ஆனா ரொம்ப லேட்டா தான் நீ முடிவு எடுத்திருக்க. அவனே என்கிட்ட மட்டும் அட்டாச் ஸ்க்ரோல் இருந்திருந்தா உன்னுடைய கதையை முடிச்சிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே அவனுடைய ஸ்க்ரோலை பயன்படுத்தி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்க. என்னடா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய சக்தியாலலாம் என்ன எதுவுமே பண்ண முடியாதுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுடைய ஸ்பிரிட் எனர்ஜி வந்து அவனுடைய கையை 2 துண்டா வெட்டிடுது. டே யக்ஷு சான், இன்னைக்கு நடந்ததை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்டிப்பா உன்னை பழி வாங்கியே தீருவேன்டா. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போறப்பெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.